ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான தினம். சித்திர மாதம், திருவாதிரை நட்சத்திரம். ரொம்ப ஆச்சரியமான மாதம் இந்த சித்திர மாதம். இந்த சித்திர மாதத்தில் ஸ்ரீராமன் அவதரித்தார். இந்த சித்திர மாதத்தில் நம்பி ராமானுஜனும் திருவதாரம் செய்தார். அவதரித்தார்னா பிறந்தார்னு அர்த்தம். சாதாரண மனுஷங்கள்லாம், நம்மளை போன சாதாரண மனுஷங்கள்லாம் பிறக்கிறது பிறந்தார் அப்படின்னு சொல்லுவோம். மகான்கள்லாம் பிறக்கிறது அவதாரம்னு சொல்லுவோம், அவதரித்தனர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சித்திரை திருவாதிரையில் கேசவ சோமயாஜின்றவருக்கு இவர் அவதாரம் பண்ணார். நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமையான அவதாரம் இவர். ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்ற ஒரு க்ஷேத்திரம் இங்கே நம்ம சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் தான் இவர் பிறந்தார். இந்த ராமானுஜரை பற்றி பல பெரியவர்கள்லாம் சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ராமானுஜரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ராமானுஜருடைய சகஸ்ராப்தி, ராமானுஜருடைய 1000வது நட்சத்திரத்துக்கு ஒரு இடத்துல பேச வேண்டிய ஒரு ராமானுஜருடைய நியமனம். அந்த இடத்துல போய் கலந்துட்டோம். அதில் குலத்துக்கும் ராமானுஜன், நம் குலத்துக்கும் ராமானுஜன் அப்படின்னு சொல்லி பேசணும். என்ன இது குலத்துக்கும் ராமானுஜன், நம் குலத்துக்கும் ராமானுஜன் அப்படின்னா, இப்போ இருக்க இந்த ராமானுஜருடைய ஐடியாஸ் அந்த காலத்தில் அவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 1008வது வருஷம் ராமானுஜர் பிறந்து, இது 1008வது வருஷம். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 900 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகான். அவர் பீரியடில் அவர் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட், அந்த சோஷியல் எம்பவர்மெண்ட்னு சொல்கிறாலே, அதெல்லாம் அப்போவே பண்ணிட்டார். நம்ம இப்பயும் அதை பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி என்ன இந்த ராமானுஜரை பற்றி தெரியணும், ராமானுஜர் அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால், குலத்துக்கும் ராமானுஜன், நம் குலத்துக்கும் ராமானுஜன் சொல்லியிருக்கோம். இப்போது நம்ம சென்னை அருகே இருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஊர்லேயும் பார்த்தோம்னா நிறைய குளம், குட்டை, ஏரி, இந்த கண்மாயத்தெல்லாம் இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இப்போ எப்படி இருக்குன்றது ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியும். 30 வருஷத்துக்கு முன்னாடி இதில் ஜலம் இருக்கா அப்படின்னா இருந்திருக்கும், தண்ணி இருந்திருக்கும். இப்போ எப்படி தண்ணி இருக்குது, இவ்வளோ தண்ணி இருக்குது, எப்படி இருக்குது, பயன்பாட்டில் இருக்கா இல்லையான்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். வருஷம் வர அரசாங்கங்கள்லாம் எல்லோரும் இதுக்கு இவ்வளோ கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணணும், இதை இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணி இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டுருக்கா. அதை தவிர்த்து இல்லை பல்வேறு தொண்டு நிறுவனங்கள்லாம் அவளால் முயற்சி பண்ணி ஏதாவது குளத்தை நம்ம தூர்வாருவோமா, ஏதாவது ஒரு ஏரியை தூர்வாருமான்னு தூர்வாருன்ட்டுருக்கா, பண்ணிட்டுருக்கா. முக்கியமாக அந்த பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுறான். அதை நம்ம இப்போ யோசிக்கிறோம். நம்ம சோகால்டு டெவலப்டு பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அவ்வளோ தூரம் டெவலப் ஆயாச்சு, நம்ம முன்னேறியாச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இப்போ சொல்கிறோம். சயின்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, இப்போ இருக்குது டெக்னாலஜி இருக்குது, பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இப்போ பண்ணுறோம். ஆனால் இப்பயே நம்மளால் அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. ஆனால் ராமானுஜர் காலத்தில் மேலக்கோட்டைன்னு ஒரு க்ஷேத்திரம் கர்நாடகாவில் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த மேல்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டனூர் அப்படின்ற ஒரு கிராமம். அதில் அவர் தன்னுடைய சிஷ்யர்களை வச்சுட்டு ஒரு பெரிய ஏரியை உருவாக்கினார். அந்த ஏரியை உருவாக்கி அதில் நல்ல சமிருத்தியாக, அதாவது நல்ல ஃபுல்லாக ஜலம் இருக்கணும் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரிக்கு மங்களாசாசனம் பண்ணார். அப்படி அவருடைய சிஷ்யர்களை வச்சுட்டு அவர் ஏரி உருவாக்கினார்னா, அப்போது நம்ம இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜி வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியல. நம்ம இருக்கிற ஏரியிலாம் குளத்துலாம் நம்ம ஃப்ளாட்டு கட்டின்னு இருக்கோம், ஃப்ளாட்டு போட்டு விற்றுன்னு. ஆனால் அப்படி இல்லாமல் அவர் நம்ம குலத்தை காப்பாற்றுறதுக்காக, மனித குலத்தை காப்பாற்றுறதுக்காக
அவர் அந்த ஏரியை உருவாக்கினார். தண்ணீர் தான் எல்லாத்துக்கும் ஒரு சோர்ஸ் இல்லையா? அந்த தண்ணி இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பிரயோஜனம். எப்படி நமக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்று முக்கியமோ அதுபோல் தண்ணீர் ரொம்ப முக்கியம். அதை நல்லா உணர்ந்த ராமானுஜர் அந்த ஏரியை கட்டினார், மங்களாசாசனம் பண்ணார். அதுக்கு இன்றைக்கும் அந்த ஏரியில் தண்ணி இருக்குது, அது ஏரியாக இருக்குது, அதை பார்க்கணும். அதை போல் அதை முன்னிட்டு 1000வது திருநட்சத்திரம், ராமானுஜருடைய 1000வது திருநட்சத்திரத்தில் வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு கைங்கரியங்கள் பண்ணான். திருவகீந்திரபுரம்ன்ற ஒரு பெரிய திவ்ய தேசம், நம்மளுடைய தேவநாத பெருமாள் அங்கே குடிக்கொண்டிருக்கார். அந்த திவ்ய தேசத்தில் அவர் ராமானுஜர் ஆயிரத்துக்கு குளம் வெட்டினார்கள். அந்த தீர்த்த கைங்கரியம்ன்றது ரொம்ப முக்கியம். ராமானுஜருடைய உற்சவங்களில் அனுஷ்டான குல உற்சவம்னு சொல்லிட்டு, இந்த உற்சவம்னா திருவிழாக்கள், அந்த திருவிழாவில் அனுஷ்டான குல திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்பா சாத்து முறைன்னு சொல்லி பகல் 10 ராப்பத்து, இந்த வைகுண்டாசிலேருந்து வர ஒரு 10 நாள் ராப்பத்து, அந்த ராப்பத்து முடிஞ்ச மற்ற நாள் இயற்பா சாத்து முறை, அதுக்கு மறுநாள் இந்த அனுஷ்டான குல உற்சவம்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அங்கிருந்து அந்த சாலை கிணறு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது, கோரிக்கைக்கு பக்கத்தில். அதுக்கிட்ட ஒருவர் அதுக்கிட்ட அந்த சாலை கிணறுல இருப்பார், அந்த இடத்துல, அந்த காஞ்சிபுரத்தில். அப்போது ராமானுஜர் பின்தொடர்ந்து வருவார். என்ன விஷயம்னா, ராமானுஜர் காலத்தில் விந்தியமலை யாத்திரைக்கு போயிட்டு அந்த யாத்திரையிலேருந்து ராமானுஜர் ஒரே ராத்திரியில் அங்கேருந்து தப்பிச்சு வர்றார். அப்படி அவர் தப்பிச்சு வர சமயத்தில் 27 நாள் ராத்திரி யாத்திரை, அது ஒரு ராத்திரி கிளம்பி வர்றார். வர சமயத்தில் காடில் அவருக்கு வயிற்றுல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த கதையை. அப்போது ஒரு வேடவன் வீடை வச்சு இந்த ராமானுஜரை காப்பாற்றுறான். அப்படி அந்த வேடவன் வீடை வச்சு ராமானுஜர்கிட்ட, வாப்பா நானும் காஞ்சிபுரம் தான் போனோம், வா போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டன் போயிட்டே இருக்கா. நடுவில் அந்த வேட வச்சுக்கு தண்ணி தாகம் அடிக்கிறது. அந்த தீர்த்த தாகத்தில் அந்த தண்ணீர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாலை ஓரத்தில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுலேருந்து எனக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறா. ராமானுஜர் போய் முதல் 2 வாட்டி கொடுக்குறாரு, 3வது வாட்டி எடுத்துகிட்டு கொடுக்கறதுக்குள்ளே அவள் மறைஞ்சி போய்ட்றான்னு சொல்கிறான். அது சாட்சாத் அந்த வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாருமே ராமானுஜரை தன்னுடைய காஞ்சிபுரத்துக்கு திருப்பி கூட்டின்னு வந்தாலும் வழியே. அப்படி வசத்தியாக அந்த ராமானுஜருக்கு அவள் கூட்டின்னு வந்தா. ராமானுஜருக்கு ஊருக்கிட்ட அப்புறம் அப்புறம் அந்த புண்ணியகோடி விமானம் தெரிஞ்சுது. பக்கத்தில் இருக்கிட்ட விசாரித்து இது எந்த ஊருன்னு கேட்டால், அங்கே புண்ணியகோடி விமானம் தெரியறதே பாரு, வரதருடைய ஊர் தான் அது, காஞ்சிபுரம் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் காஞ்சிபுரத்துக்கு போகிறார். மறுநாள் காத்தால் திருக்கச்சி நம்பி மூலியமாக கேட்டு வரதன் இடத்துல கேட்டு என்ன கைங்கரியம் பண்ணணும், இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே, பெருமாளும் தாயாரும் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி, தாயாருக்கு தீர்த்ததாகத்துக்காக இருக்குன்னு சொல்லி நித்தியப்படி பூஜை, அதாவது நித்தியப்படி திருவாராதனத்தில் தாயாருக்கு தீர்த்தம் கொடுக்க வேண்டியது ராமானுஜருடைய கடமை அப்படின்னு சொல்லி, அதை அன்னிலேருந்து அந்த சாலை கிணறுலேருந்து தீர்த்தம் அந்த தண்ணீர் எடுத்துகிட்டு போய் குடத்தில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தார். அவர் காலத்துக்கு அப்புறம் சிஷியர்கள்லாம் பண்ணுறா. இன்னி வரைக்கும் அந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் அந்த தீர்த்த கைங்கரியமானது நடக்கிறது. ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு, நம்ம உயிர் வாழறதுக்கு அந்த தண்ணி, அந்த தாகத்துக்கு எல்லாத்துக்கும் தேவை அப்படின்றத இந்த சோஷியல் எம்பவர்மெண்ட், அதாவது ஒரு சொசைட்டிக்காகவே தன்னை பரிபூர்ணமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்கு கொடுத்தார் நம்பி ராமானுஜர். நம் குலத்துக்கும் ராமானுஜர் அப்படின்னு சொன்னோம். நம் குலத்துக்கும்னா இந்த மனித குலத்துக்கும் ராமானுஜர் தான். சடகோபன்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார், ஆழ்வார் திருநகரில் அவதாரம் பண்ணார். அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழின்னு அவருடைய பிரபந்தங்களில், அகலகில்லேன் இறையமன்னு அடர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையானே என்னை ஆழ்வானே அப்படின்னு சொல்லி அந்த அகலகில்லேன் பாசுரத்தில் அந்த திருவேங்கடவுடையான இடத்துல அவர் திருவடியில் சரணாகதி பண்ணிக்கிறார்னு சொல்லி ஆழ்வார் சரணாகதி பண்ணிக்கிறார். அதை போல பிரபன்ன சன சந்தான கூட்டஸ்டர்னு பேர் அவருக்கு.
அதாவது இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்கும், பிரபன்னர்களுக்கு எல்லாருக்கும் அவர் தான் கூட்டஸ்தர். கூட்டஸ்தர்னால் முதன்மையானவர். அவரால் தான் எல்லாருக்கும் சரணாகதி பண்ணி அந்த பெருமாளுடைய திருவடியை, அந்த நாராயணனுடைய திருவடியை நம்ம வந்து அடைகிறோம். அந்த ஆச்சாரியன் திருவடியை அடைஞ்சி நம்ம நாராயணன்கிட்ட இருக்கோம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவாள். இந்த ராமானுஜர் அவர் வழியிலே வந்து அந்த சரணாகதியை எல்லாரும் பண்ணிக்கணும். எல்லாரும் அந்த சரணாகதினா என்ன? சரணங்கள் நல்ல கை கூப்பி வணங்கி இனிமேல்ட்டு நான் உனக்கு உரியவன்றதை உணர்ந்து அவருடைய தாள்களை பற்றுவோம் அப்படின்னு அந்த பெருமாளுடைய திருவடியை பற்றிருக்கணும். அதற்கு இந்த சரணாகதினா என்னென்னு பெரியவர்கள்லாம் பல விஷயத்தில் சொல்லியிருக்கா. எல்லாரும் நீங்கள் நிறைய அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்படி அந்த சரணாகதியை அவர் அனுஷ்டிச்சு காமிச்சார். அனுஷ்டிச்சு காமிச்சார்னா ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணும்னு காமிச்சார். பெரிய பிராட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரங்கநாயகி தாயார், பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய பேரொருளா ரங்கநாதன், அந்த ரங்கநாயகி தாயார் ரங்கநாதனுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உற்சவம்னா பங்குனி உத்திரம்னு அந்த பெரிய பிராட்டியார் ரங்கநாயகி தாயார் திருவவதாரம் பண்ணக்கூடிய அந்த நன்னாள் அன்னைக்கு சேர்ந்திருப்பாராம் தாயாரோட. அப்போது இவர் வந்து அந்த சரணாகதியை பண்ணார். திருமகளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு சொன்னார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். அதை எப்படி சொன்னார்னா ராமானுஜரை பார்த்து கற்றுட்டு சொன்னார். அந்த ராமானுஜர் வந்து பிராட்டி இருக்க இடத்துல, அதாவது பெரிய பிராட்டியார் இருக்க இடத்துல பெருமாள் இருக்கார். அப்போது சரணாகதி பண்ணி இந்த கத்தியத்திரயம்னு சொல்லி அந்த 3 கத்தியத்தையும் சொல்லி அங்கே சரணாகதி பண்ணார். அப்படி அவர் பண்ணதும் இல்லாமல் தன்னுடைய சிஷியர்களெல்லாம் உஜ்ஜீவிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் சமாஷேனம் பரநியாசம்னு சொல்லக்கூடிய அந்த சரணாகதி அதெல்லாம் பண்ணி வச்சு 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார். அந்த 74 சிம்மாசனாதிபதிகளுக்கு தான் ஏற்றா போல் இந்த வீராணம்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏரி, அந்த வீராணம் ஏரிக்கு இந்த காட்டுமன்னார் கோயிலேருந்து பக்கத்தில் இருக்குது. அந்த ஏரிக்கு 74 மதகுகள். இதெல்லாம் ராமானுஜருடைய அந்த வாழ்க்கையை அப்படி நமக்கு காமிக்கிறது. எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க அவர் அந்த தீர்த்தத்துக்கு, அந்த தண்ணிக்கு, இல்லையா? ஸோ அதனால் குலத்துக்கும் ராமானுஜன், நம் குலத்துக்கும் ராமானுஜன். ஸ்ரீபாஷ்யம்னு அந்த பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் பண்ணுறதுக்கு நிறைய பெரியவர்கள் அர்த்தம் பண்ணுறான். அதுக்கு இவர் அர்த்தம் பண்ணணும்னு சொல்லி வசதியாக அதுக்கான அர்த்தத்தை பண்ணுறதுக்கு இங்கேருந்து போகிறார். காஷ்மீர தேசத்துக்கு போகிறார். அந்த காஷ்மீரில் போய் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்து அதுக்கு அர்த்தம் பண்ணி அதை அங்கே இந்த சாரதா பீடத்தில் அதை சமர்ப்பிக்கிறார். அந்த நூலுக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பெயர் வருது. இங்கே சரஸ்வதி தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். ஆஹா, சரியாக வேதத்துக்கு இது அர்த்தம் பண்ணியிருக்கார் இவர் அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஸ்ரீபாஷ்யம்னு அந்த நூலுக்கு பெயர் வச்சு இவருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரன்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அது பத்தாதுன்னு சொல்லி பேர் ஆனந்தமாக அவளுக்கு தன் திருவாராதன மூர்த்தி, அதாவது தான் நித்தியபடி டெய்லி பூஜை பண்ண இருக்கக்கூடிய அந்த ஹயக்ரீவ பெருமாளை ராமானுஜருக்கு பரிசா அளிச்சா அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சித்திர திருவாதிரையில் நம்ம எல்லாரும் இந்த நம்ம குலத்தை உய்விக்க வந்த இந்த ராமானுஜர், நம்மளை ரட்சிக்க வந்த இந்த ராமானுஜருடைய திருவடி வாரத்தில் வேண்டிண்டு அவர் சென்று சேவித்த அந்த சாரதா பீடம்ன்ற அந்த இடத்த, அந்த காஷ்மீர் இடத்துல இப்போ அந்த பிஓகே ரீஜனில் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு நம்மளுடைய பாரத தேசம் அதை திரும்பி பெறணும். அதில் நம்மெல்லாம் போய் அந்த இடத்துல ராமானுஜர் அனுபவித்து அந்த புனிதமான அந்த காஷ்மீரத்தை ரொம்ப சாத்வீகமாக, அதாவது பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்த திருப்பியும் நம்ம அந்த பீஸ்ஃபுல்லான அந்த கண்டிஷன் ராமானுஜருடைய அனுகிரகத்தில்
அந்த இடத்துல வரணும். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு அதுக்கு ராமானுஜர் இடத்துல வேண்டிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.